மூன்றாவது கட்டமாக வந்து மஹரம்கள். மஹரம்கள்ட்ட ஒரு ஆடை இருக்குது. அல்லாஹ் தஆலா அவங்கள்ட்ட அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் அஜ்னபிகள்ட்டா. மஹரம்ட்ட எப்படி இருக்கலாம் அல்லாஹ் தஆலா சொல்லலை. மஹரம்ட்ட மனித விழுமியங்களோடு இருக்கணும். மனித விழுமியங்களோட மஹரம்ட்ட இருக்கணும். அப்படின்னா என்ன, ஒரு சாதாரண ஆடை லெவல்ல மஹரம்களுக்கு முன்னால் என்ன செய்யணும், இருக்கணும். சாதாரண ஆடை லெவல்னு சொன்னா என்ன, ஒரு பெண் வந்து எந்த பெண்ணாக இருந்தாலும் சாதாரணமாக இதுக்கு மேல துறக்கிறது மனித விழுமியங்களுக்கு அப்பாற்பட்ட வீட்டில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த அளவுக்கு ஒரு கை வேணும்னா என்ன செஞ்சிருக்கலாம், திறந்திருக்கலாம். வீட்டில் முழுமையாக இந்த அளவுக்கு திறக்கிறதுன்றது நமக்கே இயற்கையான சிந்தனை. அதான் எல்லாம் அந்தந்த கலாச்சாரத்திலிருந்து தான் யோசிக்கணும். இப்போ நம்ம இதை வந்து முஸ்லிம் சமுதாயம் அல்லாத அல்லது அந்த என்ன, அதாவது குரங்கியல் லிஸ்ட்ல உள்ள அல்லது அந்த கலாச்சாரத்துக்கு தாக்கப்பட்ட அந்த இதோட இருந்து பேசுனீங்கன்னா, நம்ம மனைமார்களோட போறோம், கை குலுக்கல்லாட்டி அவனை அவமதிச்ச மாதிரி இருக்கும். சரியா? எங்கட சமுதாயத்தை கை குலுக்கினா அவமதிச்ச மாதிரி இருக்கும். அப்போ அவனை வளர்க்கப்பட்ட சூழ்நிலையில தான் அதை என்ன, அதை அவன் நினைப்பா, ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ண என்ன அப்படின்னு சொல்லி என்ன, ஒரு கை குலுக்கல் கூட என்ன இல்லை, அதை ஒரு ரெஸ்பெக்டான இதில் ஒரு வீட்டுக்கு போகிறோம் வெல்கம் ஒன்று இல்லை அப்படின்னு ஒரு அவன் பார்ப்பான். அப்படி நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் யாரும் அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. வாங்கன்னு சொன்னா பிழை இல்லை, விளங்கிட்டா. வாங்கன்னு சொல்லாட்டி ஒரு பெரிய குறையா யாரும் என்ன செய்யறது இல்லை, பார்க்கறது என்ன. அப்படியான ஒரு ஒழுக்க சூழல் கலாச்சாரத்தை நம்ம வளர்ந்துக்கிறோம். அவங்க அப்படி இல்லை, வீட்டுக்கு வந்து என்ன அப்படி கூப்பிடவே இல்லை. அப்போ மனைவி ஏதோ பிரச்சனையில் இருக்கிறா போலைக்கு, நம்ம வாரது விரும்பல போலைக்கிற மாதிரி அவங்க என்ன செஞ்சுவாங்க, அது எடுத்துருவாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல அவர்களுக்கு முன்னால் மஹரம்களுக்கு முன்னால் உள்ள ஆடையான கருத்து முறைப்பாடுகள்லாம் பேசலை. இப்படி எல்லாம் அறிஞர்கள் இப்படி சொல்லிக்கிறா அப்படி சொல்லிக்கிறான்னு பேசலை. அவர்களுக்கு முன்னால பொறுத்த வரைக்கும் என்ன, சாதாரணமான ஆடைகளோட ஒரு என்னது, ஒரு அவர்களுக்கு முன்னால இருக்கு. இப்போ தந்தை அதிலே ஸ்தானங்கள் இருக்குது. கணவன் விதிவிலக்கானவர், கணவன் மனைவி என்ற வாழ்க்கை அவங்கள, அதெல்லாம் நம்ம சகோதரர் தந்தை அப்படி என்ற ஒரு லெவலும், அதுக்கு அடுத்த லெவலில் உள்ள மஹரம்களும் இருக்குது. அப்போ அது வந்து என்னது, ஒரு அசிங்கமான அமைப்பிலான ஆடைகள், இந்த ஷோர்ட்ஸ்களை உடுத்துட்டிருக்கிறது மஹரம் தானே சொல்லி என்ன செய்யறது, ஷோர்ட்ஸை உடுத்துட்டிருக்கிறது, அல்லது டைட்டான ஆடைகள் என்ன செய்யறது அவங்களுக்கு முன்னால உடுத்துட்டிருக்கிறது, இதெல்லாம் வந்து தவறான. அதுவும் இந்த காலத்துல வந்து மிக தவறானது. இந்த காலத்துல வந்து எல்லாத்தையும் உறவுகளை அது இதெல்லாம் உடைச்சி ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிற டைம் இது. அதுல ஒரு நோயாளியாவும் இருந்தாண்டா, அவன் பித்தனாக்காரனா இருந்தாண்டா, அல்லது ஒரு மற்றவனாக இருந்துட்டாண்டா, நம்ம அப்படி சந்தேகப்படுத்தலாம். ஏன்னா இயற்கை அதுக்கு மாற்றமானது. இருந்தாலும் அந்த பேணுதல் மிக என்ன முக்கியம் இடத்தை பார்க்கிறோம். போதைக்கும் பழக்கப்பட்டிருக்கும், அதெல்லாம் தெரியாம இருக்கும். எப்படியா இருந்தாலும் சரி, ஒரு நல்லவர் கெட்டு போவாய்க்கு முழுமையான ஆடை இல்லாட்டியும் சாதாரணமா வீட்டில அபாயா இல்லாம புழங்கினா எப்படி புழங்குவாங்களோ அந்த லெவல்ல இருந்தா என்னது, அது பிழை இல்லை. இதுல ஒரு பெரிய கேள்வியா வரும், சோல் போட்டிக்கிறதா சோல் போடாம இருக்கிறதா. இதுக்கு நஸ்ஸன் திட்ட தெளிவாக பதில் உண்டு. என்ன, குர்ஆன்லயோ சுன்னாலையோ இல்லை. மிக சிறப்பு சோலை போட்டுட்டு என்னது இருக்கிறது தான் மிக சிறப்பு, அதுதான் மிக நல்லது. ஏன்னா அந்த பழக்கம் வந்து அப்படியே இருக்கு. ஆனால் அப்படி இருக்க, அதாவது இருந்துதான் ஆகணும் அப்படி என்ற மாதிரியான நஸ்ஸா அடிச்சு சொல்றது குர்ஆன் வசனங்களோ ஹதீதுகளோ இல்லை. ஏன்னா தந்தை சகோதரன் அப்படி என்று இருக்கிறதால இருந்தாலும் ஒரு சோலை போட்டுட்டு இருக்கிறதான் மிச்சம் ஒழுக்கமான. இந்த சோல் போடாம இருக்க பழக்கம் உண்டு எங்க சமுதாயத்துல இருக்கல. இது ஏதோ வெளி உலகத்துக்கு வந்து இந்த அரபு உலகத்துக்கு அப்படிலாம் வந்துட்டு அதெல்லாம் மார்க்கெட்ல ஒரு பிழை இல்லையே, பிழை இல்லை தானே, பிழை இல்லையேன்ற ஒரு பிரச்சாரமா அது வந்து அப்படி ஒரு பழக்கமா என்ன செஞ்சுட்டு இப்போ வாட்டு சோல் சுமையா மாறிட்டு நிறைய பேருக்கு. அது முன்னாடி போடுறது சுமையா மாறிட்டு மஹரம்களுக்கு முன்னால. ஆனா அப்படி முழுமையா தலையெல்லாம் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய களத்துக்கு மேல அப்படி போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பிலையாவது அவங்க என்ன செய்யணும், அது இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆன்ல மஹரம்கள் வீட்டுக்குள்ள நுழையிற சம்பந்தமா பேசுறான். எதுல பேசுறான்? சூரத்து நூர்ல. சூரத்து நம்ம இது குழந்தை வளர்ப்பை சப்ஜெக்டை ஃபுல்லா என்ன செஞ்சுப்போம் சொல்லிருப்போம். அவர்கள் வந்து என்னது 3 நேரங்கள்ல அனுமதி கேட்கணும்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். காலையில பகல்ல ஃபஜ்ருக்கு அந்த இஷாவுக்கு பிறகு உள்ள நேரங்கள்ல அனுமதி கேட்கணும்ன்றான். அப்படின்னா அந்த அவர்களுடைய இயற்கையான ஒரு அமைப்பிலான அவங்க ஒரு சுதந்திரமாக ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரத்துல வந்து அப்பயே ஆடையோட தானே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆடைகள் அவங்க பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆடைகள் அவங்க பார்க்கக்கூடாது. சின்ன பிள்ளைகளாம் தான் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு அல்லது பருவ வயது அடையாதவர்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றான். ஃப்ரீயான ஒரு ஆடை அமைப்பில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அப்படின்னா மஹரம்களுக்கு முன்னாலே ஒரு ஆடை பேணுதல் என்ன செய்யணும், கடைபிடிக்கப்படணும். அது இதுதான் என்று நம்ம வரையறுத்து சொல்ல முடியாது விட்டாலும் நமக்கு தெரியும் இந்த அமைப்பு பொருத்தம் இல்லை, இதை தவிர்த்து கொள்ளணும் அப்படின்றது. அதுல சில சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் இந்த முந்தான அந்த மாதிரி சப்ஜெக்டுகள் இருக்குது. அவைகளையும் பேணிக்கொள்றது மிகவும் சிறப்பு என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஆடையுடைய அந்த அம்சத்தில்.